ஒரு குட்டி பெண்ணும் குட்டி பையனும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த பையன் கைகளில் நிறைய பொம்மைகளும் அந்த குட்டிப்பெண் கையில் நிறைய இனிப்புகளும் இருந்தன. அந்த பையன் சொன்னான், எம்மிடம் இருக்கின்ற பொம்மைகள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன், பதிலாக நீ வைத்திருக்கிற இனிப்புகள் எல்லாவற்றையும் எனக்கு தருகிறாயா என்று கேட்டான். குட்டி பெண்ணும் அதற்கு ஒப்புதல் தெரிவித்தாள். அந்த பையன் தன்னிடம் உள்ள நல்ல பொம்மையை ஒளித்து வைத்துவிட்டு அந்த குட்டி பெண்ணிடம் இனிப்புகளை கேட்டான். குட்டி பெண் எல்லா இனிப்புகளையும் கொடுத்துவிட்டு பொம்மைகளை வாங்கி கொண்டாள். அன்று இரவு அந்த குட்டி பெண் நிம்மதியாக உறங்கினாள். அந்த பையனுக்கு உறக்கமே வரவில்லை. அவள் எல்லா இனிப்புகளையும் நம்மிடம் கொடுத்திருப்பாளா, இல்லை நாம் ஒளித்து வைத்தது போல் அவளும் ஏமாற்றியிருப்பாளா என்று நினைத்து கொண்டே உறக்கமில்லாமல் அவதியுற்றான். சந்தேகம் ஒருவர் மனதை பற்றி கொண்டால் அது மன நோயாக மாறிவிடுகிறது. உடலில் ஏற்படும் நோயை குணப்படுத்த மருந்துகள் உண்டு. ஆனால் மனதில் ஏற்படும் சந்தேகம் என்னும் நோய் தீர்க்க முடியாத ஒன்று. ஒரு முறை சந்தேகம் வந்துவிட்டால் அது பல உறவுகளுக்கு கொள்ளிக்கட்டையாக அமைந்துவிடும். நீங்கள் 100 விழுக்காடு அடுத்தவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் அடுத்தவர் உங்களிடம் காட்டும் அன்பின் மீது எப்போதும் சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அன்பு அயோக்கியமானதை செய்யாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது காதலுக்கும் நட்புக்கும் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் முதலாளி தொழிலாளி உறவுகளுக்கும் பொருந்தும். எப்போதும் எல்லோரிடமும் 100 விழுக்காடு அன்பை காட்டுங்கள். சந்தேகம் ஒன்று வந்துவிட்டால் நிம்மதி போய்விடும். சந்தேகம் இருக்கும் இடத்தில் நிம்மதி இருக்காது. யாரையும் ஏமாற்றாமல், யார் மேலும் சந்தேகப்படாமலும் உண்மையுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக வாழ நாம் தீர்மானம் எடுப்போமா?